எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். சங்கீத புஸ்தகம் 126 சங்கீதம் 5வது வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தன் அறுத்த அரிகளை அவன் சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அல்லேலூயா. விவசாய நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். சில நேரத்துல எங்க அப்பா கழனி வச்சிருந்தாரு. அப்ப நான் போயிருக்கேன். அந்த நெல் வந்து என்ன செய்வாங்கன்னா, நல்ல தரமான விதை நெல் வாங்கிட்டு வருவாங்க. இல்லைன்னா இவங்களே கழனியில விளையக்கூடியதை தரமானதை எடுத்து வைப்பாங்க. இந்த முதல் தரம் உள்ளதை எடுத்து வச்சிருவாங்க. வச்சு காய வச்சு அதை அந்த கழனியில ஏரெல்லாம் உழுது தண்ணீர் பாய்ச்சி அப்போ அதை கொண்டு போய் விதைக்க போவாங்க. அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், போன முறை விதைச்சேன், இத்தனை மூட்டை தான் வந்தது, இந்த முறை எப்படி வருமோ தெரியல, அதுக்கு போன முறை நிறைய செலவு பண்ணி லாபமே இல்லாமல் போயிடுச்சு அப்படி சொல்லி வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட பேசிப்பார். அப்போ அவங்க, இந்த முறை அப்படி இருக்காதுப்பா, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஐயா வருவாருன்னு சொல்லி எங்கள் ஐயா வருவாங்க, அவங்கக்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணி அதை கொண்டு போய் அந்த விதையை விதைப்பாங்க. அந்த போகம் நல்ல அறுவடை அறுத்திருக்கிறாங்க. ஆனால் விதைக்க போகும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பாரத்தோடு விதைக்கிறாங்க. இது விளையமா, என்னவாகுமோ. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்களா, மழை, வெயில், பல சூழ்நிலைகள், பறவைகள், பூச்சி, புழு, இவைகளெல்லாம் அதை அழிப்பதற்கு ஏதுவான காரியங்கள் நிறைய இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கூட எங்கள் கழனியில் பார்த்தீங்களா, இந்த எருக்கம் இலை, வேப்ப இலை, நுணாத்தழை, நொச்சில் தழை, இதெல்லாம் போடுவாங்க. அப்புறம் தான் அதுக்கு யூரியா அது இதுன்னு வந்தது. எனக்கு புத்தி தெரிஞ்சு நான் அந்த கழனியில் அது சேடை உளுத்துன்னு சொல்லுவாங்க, அந்த இலையெல்லாம் போட்டு மக்க வச்சிருவாங்க, அழுக்கிடும் அது. அதன் பிறகு ஏறு உழுதுவாங்க. அதுக்கு பிறகுதான் அதில் விதை நெல் போடுறதுக்கு போடுவாங்க. ஒரு 3 போகம் 4 போகம் நெல் போட்டாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, ஒரு போகத்துக்கு வேர்க்கடலை போடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த நிலம் மறுபடியும் என்னவா மாறிடும்னா கொழுப்பா மாறும். அதாவது அது நல்ல நிலமாக அது புஷ்டி உள்ளதா மாறிடும். அந்த வேர்க்கடலை போட்டாங்களாம். அடுத்து மறுபடியும் என்ன செய்வாங்க, விவசாயத்தை பண்ணுவாங்க. சூப்பரா விளையும், நல்ல மகசூல் கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கரம்பு, வெயில்னால மழையே இல்லை, தண்ணியும் இல்லைன்ற சூழ்நிலை வரும்போது காலியா அந்த நிலத்தை விட்டுட்டா என்ன ஆயிடும்னா, அந்த காலத்துல வந்து வரி போடுவாங்க. காலி நிலத்துக்கு, விவசாய நிலத்துக்கு ஒரு வரி போட்டுருவாங்க. அந்த வரியை நம்ம கட்டாம விட்டுட்டோம் அப்படின்னா சீலிங் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதில் போட்டுருவாங்க. அதனால எங்க அப்பா என்ன செய்வார்னா, அவரு இருந்த நாட்களில் அதற்கு எள்ளு வாங்கிட்டு வந்து விதைச்சிருவார். எள்ளு செடியும் தும்பு செடியும் பார்த்தீங்களா ஒரே மாதிரி தான் இருக்கும். எள்ளு செடி இலை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், தும்பு செடி இலை கொஞ்சம் நீளமா இருக்கும். ஆனா ரெண்டுத்துக்கும் பூ மட்டும் எப்படி தான் இருக்குங்க, தும்பு பூவும் எள்ளு பூவும். ஆமா, ஒருத்தர் அப்படிதான் ஏமாத்துறாங்களாம். எள்ளு விதைச்சிருக்கிற சொல்லி தும்பு செடியை விளைஞ்ச தும்பு செடியை காட்டி அதுக்கும் ஒரு காசு வாங்கி எடுத்து அவங்க கிட்ட தள்ளிட்டு போயிட்டாங்க. இவன் எள்ளு வரும்னு பார்த்தா எள்ளே வரல, எல்லாம் காஞ்சி போச்சு. கடைசியில் பார்த்தா அது என்ன செடி, யாரையும் கூட்டு வந்து, என்னப்பா எள்ளுன்னு சொன்னாங்க, காலமையா, இது எள்ளு கிடையாதையா, இது தும்ப பூச்செடி. அல்லேலூயா. இதுவும் வெள்ளையா இருக்கும், அதுவும் வெள்ளையா இருக்கும். ஆண்டவர் ஒரு வேளை வரும்பொழுது எள்ளு வரும்னு எதிர்பார்த்து வந்து எள்ளு வராம தும்ப பூவா இருந்தா என்ன பண்ணுவாருன்றீங்க, உங்க எல்லாரையும் அறுத்து கொண்டு எங்க போட்டுவாரு, அக்கனியில போட்டுருவார், நெருப்புல போட்டுருவார். சரியா? ஆண்டவர் வரப்போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். அப்போ ஒரு விதையை விதைக்க போகும்போது நிறைய பாரத்தோடு தான் போவாங்க. நான் அது எங்க அப்பா அதை செய்ததை நான் கண் கூட நான் பார்த்தேன். பாரத்தோடு விதைப்பாங்க. ஆனா அதை அறுக்கும் பொழுது சில எதிர்பார்ப்போடு அறுப்பாங்க. இவ்வளவு மூட்டை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணுவாங்க. ஒரு 10 மூட்டை எடுக்கலாம், 20 மூட்டை எடுக்கலாம் கணக்கு பண்ணிட்டு திடீர்னு பாத்தீங்களா 25 மூட்டை 30 மூட்டை வருதுன்னா என்ன ஆயிடுவாங்க, சந்தோஷமா மாறிடுவாங்க. அல்லேலூயா. அதுதான் சந்தோஷம். அதே போலதான் தேவனும் நம்ம ஒவ்வொருத்தருடைய இடத்திலும் ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறார்.
எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் நமக்காக ஜீவனை கொடுத்தார்? ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? ஏன் நமக்காக ரத்தம் சிந்தினார்? ஏன் நம்மளை ரட்சித்தார்? எங்கேயோ இருந்த ராமசாமியா, முன்சாமியா, அல்லது கோவிந்தனா, ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். குடிக்காரனா அல்லது கஞ்சா வைக்கிறவனா, போதைப் பொருள் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாய் வாழ்ந்துட்டு இருந்தோம். அல்லது முனிமாவா அல்லது சந்திராவா சாந்தியாவா எங்க வாயடியா சண்டையா போட்டுக்கிட்டு என்ன செய்திருப்போம்? எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்திருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மளை தேடி வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை என்ன ரட்சித்து அப்படியே விட்டுட்டு போறதுக்காக அல்ல. ஒரு மரம் வச்சா நம்ம என்ன பண்றோம்? எதிர்பார்க்கிறோம். தண்ணி ஊத்துறோம் இல்ல, ஒரு மரத்தை வச்சு தண்ணி எல்லாம் ஊத்துறோம், வேலி அடிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அதற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்ல நமக்கு. ஒரு தென்னை மரம் வச்சா என்ன செய்யறோம்? தென்னை மரம்லாம் வச்சு காய் இல்லாதப்ப பார்த்துட்டு காய் காய்க்கும் போது ஃபர்ஸ்ட் குளத்தழுது பாருங்க, அதை பார்த்த உள்ளத்துக்குள்ள என்ன உண்டாகுது? ஒரு பயங்கர சந்தோஷம் உண்டாகுது. என்ன அது? நம்ம அறுத்து சாப்பிட்றோம் இல்லை செகண்ட், ஆனா அதை பார்க்கும்போது நமக்குள்ள என்ன உண்டாகுதுங்க? சந்தோஷம் உண்டு. அப்ப மரம் வச்சதுக்கு என்ன உண்டாச்சு? பலன். அல்லேலூயா. இப்ப தேவனையும் சந்தோஷப்படுத்தினா ரெண்டு விதத்துல சந்தோஷப்படுத்தலாம். ஒண்ணு, நீ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற பாருங்க, மனம் திரும்புறீங்க பாருங்க, ஞானஸ்நானம் எடுக்கிற பாருங்க. அப்போ பரலோகமும் பரலோகத்தின் தேவன் என்ன செய்யறாராம்? சந்தோஷப்படுகிறார். இரண்டாவதாக, நீ கனியுள்ள வாழ்க்கை கொடுக்கிறாயே, அதை கண்டு தேவன் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. கலாத்தியர் 5:22 சொல்லுது, ஆவியின் கனி 9 சுவை உங்ககிட்ட இருக்குமானால், அந்த ஆவியின் கனியில சொல்லப்பட்டிருக்கு 9 சுவை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், இப்படி சொல்லப்படுகிற அந்த 9 குணங்கள் உங்ககிட்ட இருந்தா பரலோகம் என்ன செய்கிறதா? சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு அன்பான கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த கால நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ கவலையோடு இருக்கிறாய், கண்ணீரோடு கூட இருக்கிறாய். கவலைப்படாத. உன் கண்ணீரை மாற்றுகிறவர், உன் வேதனையை மாற்றுகிறவர், உன் பாரத்தை சுமக்கிறவர் உன் அருகாமையில வந்திருக்கிறார். நிச்சயமா நீ கண்ணீரோடு எதையெல்லாம் தேவ சமூகத்துல அழுகையோடு விதைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதையெல்லாம் நீ கம்பீரத்தோடு அறுக்க போகிறார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எது வேணாலும் இருக்கலாம், நமக்கு எதிராக என்ன வேணாலும் நடக்கலாம், கவலைப்படாத. ஆனாலும் நம்மை காப்பாற்றக்கூடிய, நம்மை விடுவிக்கக்கூடிய, நம்மை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார். சத்துருவோ மனிதர்களோ நம்மை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்தவர் அல்ல, உயிரோடு வாழ்கிறவர். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை தான் நம்ம என்ன செய்யறோங்க? ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. சரி, 3 விதமான விதைகள் இருக்கு. அதுல நான் ஒன்று மேற்கோள் காட்டிட்டு அப்புறம் நம்ம போறோம். அந்த 3 விதமா விதைக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம், 126, 6 வாசுங்க. அள்ளித்துவம் விதையை சுமக்கிறவன் கம்பீரத்தோடு திரும்பி வருவான். இது முதலாவது விதைக்கிறான், எதிர்பார்ப்போடு விதைக்கிறான். பொதுவா விதைய அள்ளி தான் தூவாங்க. அப்படி தூவாங்க, நீங்க பாத்தீங்களா தெரியும். கழனியில போய் பாருங்க, கையில இருந்து என்ன செய்வாங்க? வீசுவாங்க. அப்படி தூவிட்டே போவாங்க. அதாவது அந்த லாஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல அப்படியே பின்னாடியே வருவாங்க. தூவிட்டே என்ன செய்வாங்க? பின்பக்கமாவே வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கணக்கு பண்ணி தூவிட்டு போவாங்க. அதே வேர்க்கடலையா இருந்தா என்ன செய்வாங்க? ஊனுவாங்க. அப்படி நட்டுக்கிட்டே போவாங்க. அப்புறம் அது இந்த விவசாயத்துல விளைஞ்சு வந்த பிறகு நாத்து எடுத்து என்ன செய்யறாங்க? நடுவாங்க. நாத்து நடுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விதமா செய்வாங்க. சுரக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விதமா பண்ணுவாங்க. ஆனா இங்க அள்ளித்துவம் விதை என்று சொல்லுகிறது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த எள்ளு, இந்த வேர்க்கடலை, நெல்லு, கேழ்வரகு, கம்பு, இதெல்லாம் என்ன செய்வாங்க? அள்ளி தூவாங்க. அப்போ ஆண்டவர் நம்ம எப்படி பண்ணிருக்கிறாருன்னா, நம்மை அள்ளி தூவல நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. உருவாக்கின ஆண்டவர் நம்ம கிட்ட சிலது எதிர்பார்க்கிறார். சரி, இங்க அள்ளித்துவம் விதைன்றது பொதுவா விதையை குறித்து சொல்றாரு. வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான், துன்மார்க்கன் என்ன செய்யறானா? விருதாவாக வேலை செய்யறான். அப்போ நீதியை விதைக்கிறவன் துன்மார்க்கமான காரியங்களை செய்யறான், விருதாவான காரியங்களை செய்யறான். அப்ப அவனுடைய வாழ்க்கையில அந்த துன்மார்க்கத்தை தான் அறுப்பான், அந்த விருதாவானதை ஏமாற்றத்தோடு தான் அறுப்பான். ஆனா அன்னைக்கு விதைக்கும் போது அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷமா இருப்பான். நான் என்ன அடிச்சிட்டேன், அதை பண்ணிட்டேன், இவனை கொத்திட்டேன், கொலை பண்ணிட்டேன். இந்த சாராயத்தை பாருங்க வித்து இருக்கிறாங்க. ஆனா அதுக்கான அதை வித்தவங்க ரொம்ப சந்தோஷமா வித்திருப்பாங்க, கோடி கோடியா பணம் இல்லைனாலும் வித்துட்டு இருப்பாங்க.
ஆனா எதிர்பாராம என்ன ஆயிடுச்சு, அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. இது நார்மலா இன்னைக்கு ஒரு நாள் நடந்திருக்காது. இது கொஞ்சமா கலந்து கலந்து என்ன பண்ணிருப்பாங்க, வித்துட்டு வந்திருப்பாங்க. எத்தனை நாள் என்கிற ஒண்ணு கொஞ்சமா கலந்து வித்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கு என்னவோ தெரியல, அவங்க போதாத காலம் அதிகமா கலந்துட்டு இருப்பாங்க. இதான் விஷயம். ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா 2 பேரும் செத்துறாங்க, குழந்தை அனாதையா நிக்குது. நீங்க பாத்தீங்களா தெரியல நியூஸ்ல. அதை பார்த்தோன்னே அப்படியே கண் கலங்கிருச்சு எனக்கு. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. ஒரே நேரத்துல 2 பேருமே இழக்குதுங்கல்ல. நமக்கு இவ்வளவு வயசானாலும் அம்மா இழந்தா கஷ்டமா இருக்கு. அப்பா ஒரு நாள் அம்மா ஒரு நாள் இருக்கிறாங்க, அதுவே நம்மளால தாங்க முடியல. 2 பேரையும் ஒரே ராத்திரி ஒரே நிமிஷத்துல இழந்துட்டு அந்த பிள்ளைங்க நிக்குதுங்க. என்னதான் 10 லட்சம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடு கிடையவே கிடையாது. அந்த அன்பு அந்த பாசத்தை 10 லட்சம் கொடுக்காது. இந்த 10 லட்சத்தை எத்தனை பேர் அந்த பிள்ளைங்க கிட்ட ஏமாத்த போறாங்களோ, பிடிங்குவாங்களோ, அதுவும் இருக்குது. என்னதான் இந்த உலகம் ஆறுதல் சொன்னாலும் சாத்தியம் கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது கர்த்தருடைய கையில தான் இருக்கு. நம்மளாம் பாரத்தோடு ஜெபிக்கணும். அப்ப என்னைக்கோ ஒரு நாள் அவன் மெதுமெதுவா செய்த பாவம் கர்த்தருடைய பார்வைக்கு பகிரங்கமா ஆக்கப்படுகிறது. அவருடைய பார்வைக்கு மறைவானது இந்த உலகத்துல ஒன்றுமே. அவன் மறைவா செய்யும் போதே மனம் திரும்பிட்டானா காக்கப்பட்டுறான். ஆனா மனம் திரும்பலன்னா வெளிரங்கமாய் கொண்டு வந்துருவாராம். அவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம். அவன் மேல எத்தனை ஆண்டுகள் இரக்கம் பாராட்டினாலும் தெரியல. ஆனா அவங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. நாம கூட நம்ம பேர்ல கூட ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். ஆனா ஒரு நாள் வரும், அவர் ராஜாதி ராஜாவாய் வருவாரு. அன்னைக்கு இரக்கத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது, அவர்கிட்ட பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நீதியை விதைங்கன்னு சொல்லுது வசனம். எதை விதைக்கணுமா? இப்ப நீதி எங்க இருக்கு? நீதியான விதை என்பது எங்க இருக்கு? மற்ற விதையெல்லாம் எங்க கிடைக்கும்? கடையில கிடைச்சிரும். இப்ப வேர்க்கடலை, எள்ளு எல்லாம் சொன்ன எல்லாம் எங்க வாங்கலாம்? நீதி எங்க கிடைக்கும்? கோர்ட்ல கிடைக்குமா? என்னமா? நம்ம செய்யற காரியங்கள் நீதி இருக்கு. ஆனா அந்த நீதிக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அது எங்க இருக்கு? உன் கையில வச்சிருக்கிற இதுல தான் இருக்கு நீதி. இந்த விதைத்தான் நீதி. இதுக்கு பேரு என்னதுங்க? நீதி. வசனம் தான் என்னது? நீதி. அல்லேலூயா. இந்த நீதி மாதிரி எந்த நீதிபதியும் இல்ல உலகத்துல. நீ சொந்தக்காரா இருந்தாலும் அவர் ராஜாவா வரும்பொழுது நீ செய்தது குற்றம் குற்றமே நிரூபிச்சிருவாராம். அதுல இரக்கமே பார்க்க மாட்டார். அதனாலதான் இதுக்கு பேர் சத்திய வேதம். இதுலதான் சொல்லப்படுகிறது. அப்படின்னா மத்தேயு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 13:3 வாசிமா. மத்தேயு 13. கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது, பறவைகள் அதை பட்சித்தது. கவனிங்க, சில விதைகள் எங்க விழுந்ததா? வழி அருகே. அப்ப இந்த விதை என்று சொல்வதை ஆண்டவர் எதை சொல்றாருன்னா வசனத்தை தான் சொல்றார் இல்லையா? அப்போ இந்த வசனம் தான் என்னதுங்க? விதை. அல்லேலூயா. அப்ப வசனம் தான் என்பது அதுலயே அந்த வசனத்துல என்ன பண்ணாருங்க? அவர் மேற்கோள் காண்பிக்கிறார். வசனத்தை விதைக்கிறவர்கள் என்ன செய்தாங்களா? வசனத்தை விதைக்க போனாங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மார்க் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14 கொஞ்சம் வாசிங்க. மார்க். விதைக்கிறவன் எதை விதைச்சானா? வசனம். அப்ப நீதியை விதைக்கிறது எதை குறிக்கிறது? தெருவில் போய் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் களி கூறுகிறது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இப்படி எல்லாம் நீ வெளியில போயிட்டு பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், இப்படி எல்லாம் நீ வசனத்தை விதைச்சினா நீ விதைச்சது எதை விதைச்சிருக்கிற? நீதியே. அல்லேலூயா. ஒருத்தன் பாவம் செய்யறான், பாவம் செய்யாதன்னு நீ சொல்றன்னா நீ எதை விதைக்கிற? நீதியை விதைக்கிற. ஒருத்தனை போட்டு அடிக்கிறான், சண்டை போடுறான், சண்டை போடாதையா, சமாதானமா வாழியா அப்படின்னு சொன்னா அந்த சமாதானம் என்கிற வார்த்தை வேதத்துக்கு சொந்தமானது. அல்லேலூயா. அன்பு பாராட்டுன்னு சொன்னா அது வேதத்துக்கு சொந்தமானது. நீதி செய்யணும்னு சொன்னா அது வேதத்துக்கு சொந்தமானது. உண்மையை பேசணும்னு சொன்னா அது வேதத்துக்கு சொந்தமானது. சத்தியத்தை பேசணும்னு சொன்னா வேதத்துக்கு சொந்தமானது. எல்லாம் இதுல இருந்துதான் போகுது. ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க. திருடு, கொலை பண்ணு, உபச்சாரம் பண்ணு அப்படின்னா அது எல்லாம் அவங்கிட்ட இருந்து வருது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறான் என்று வேறொன்னத்துக்கும் அவன் வரான். அப்ப அவங்கிட்ட இருந்து வரக்கூடியது எல்லாம் உபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, பல விதமான பாவமான காரியங்கள் எல்லாம் யார்கிட்ட இருந்து வருது?
அவங்ககிட்ட இருந்து வருது. ஆனா கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாம், நீ பாவம் செய்யாத, குடிக்காத, சிகரெட் பிடிக்காத, இதை செய்தா இப்படி காரியம் நடக்கும், இதை விட்டுடு. என்ன சொல்ல வேண்டுமானால் விதை உள்ளதை புசிங்கன்னு எழுதி வச்சிருக்காரு பைபிள்ல. எதை புசிக்க சொல்றாரு? விதை இல்லாத என்ன பண்ணாத. ஏன் ஏன் அப்படி சொன்னாரு? யோசிங்களேன். ஏன் விதை உள்ளதை புசி, விதை இல்லாத புசிக்காதன்னு சொன்னாரு? என்ன யோசிக்கிறீங்க? ஒரு விதை உள்ள ஒரு பழம் இருக்கு, நம்ம சாப்பிட்றோம். உதாரணத்துக்கு மாம்பழம். இப்போ மாம்பழம் சீசன் தானே, முடிய போதுன்னு நினைக்கிறேன். மாம்பழம் சாப்பிட்றோம், அதுக்குள்ள என்ன இருக்கு? கொட்டை இருக்கு. அந்த கொட்டையை நம்ம என்ன பண்றோம்? தூக்கி போடுறோம். அது போட்டால் ஒரு இடத்துல என்னவாகுது? ஒளிஞ்சு வருது இல்லை? அப்ப விதை உள்ளதை சாப்பிட்டா என்ன செய்யுது? பலன் தருது. இப்போ விதை இல்லாத நீ சாப்பிட்ட, அது பலன் கொடுக்குமா? சரி, சாப்பிட்ட உன் வாழ்க்கை என்ன தர்ம மாறும்? அதே மாதிரி தான் மாறுமா? என்னைக்கோ எழுதிட்டாரு, இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டான் விதை இல்லாம எல்லாத்தையும். அப்போ இந்த விதை இல்லாம காரியங்களை, பழங்களை கொண்டு வரது யாருடைய வேலை? சொல்லுங்க, யாருடைய வேலை? சத்துருடைய வேலை. ஆனா விதை என்பது வசனம். இந்த வசனத்தை யார் விதைக்கிறாங்க? சபையில தேவ ஊழியக்காரர்கள். இன்னொரு புறத்துல இந்த வசனத்தை ஊழியக்காரர் விதைச்ச பிறகு அதை அறுவடை செய்ய யார் வரப்போறாங்க? தேவ தூதர்களும் யார் வரப்போறாங்க? தேவனும் வரப்போகிறார் ஒரு நாள். அல்லேலூயா. விதைக்கப்பட்ட விதை நல்ல நிலத்துல விழுந்தா அது என்ன கொடுக்குது? அதுவே அது நான் பாடின அந்த பாட்டுல பாருங்க, வயல் நிலத்தில் விழுந்தால் அது பலனா இருக்குமா? அதே வழியில விழுந்தா அது என்ன இருக்காது? வழியில விழப்பட்ட விதையானது பறவைகள் வந்து அதை கொத்திட்டு போறதுனால அது என்ன செய்ய முடியல? விளைய முடியல. அல்லேலூயா. அப்போ ஒரு விதை விளைய வேண்டுமேயானால் நல்ல நிலம் என்பது பண்படுத்தப்பட்ட விவசாய நிலத்துல ஒரு விதை விழுமானால் அது எப்பேற்பட்ட விதையா இருந்தாலும் என்ன செய்கிறோம்? முளைஞ்சிரும். அப்போ உன் நிலம், இந்த இடத்துல நிலம் என்பது மனிதர்களாகிய நம்மை குறிக்கிறது. அல்லேலூயா. ஏன் நம்மளை நிலம்னு குறிக்கிறார்னா, நம்ம எங்க இருந்து தான் வந்தோம்? மண்ணிலிருந்து வந்தோம். சூப்பர். மண்ணிலிருந்து வந்தோம். அதனால நம்ம மண்ணுக்கு தான் என்ன செய்ய போறோம்? அதனாலதான் நம்மளை புதைக்கும் பொழுது நம்முடைய முற்பிதாக்கள்லாம் அப்படித்தான் சொன்னாங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அதை பார்த்தா நானும் சொல்ல, நம்ம புதைக்கல விதைக்கிறோம்னு சொல்றோம். ஏன்னா விதைச்சா ஒரு நாள் என்ன செய்யும்? முளையும். அதே போல விதைக்கப்படுகிற நாம் ஒரு நாள் உயிர் தெழுந்து வருவோம். அதுதான் அந்த விதைக்கு அடையாளம். அல்லேலூயா. அப்போ நீதியை விதைக்கிற விதை இருக்கு. நீங்கள நானும் எதை விதைக்கணும்? நீதியை விதைக்கணும். துன்மார்க்கத்தை விதைச்சா துன்மார்க்கம் தான் கிடைக்கும். சரி, அடுத்தது பாருங்க. நீதிமொழிகள் 22:8 சொல்லுகிறது, ஒரு விதை நல்ல விதையை விதைக்கிறாங்க, அவங்க தூற்றுறாங்க. இரண்டாவது விதை நீதியை விதைக்கிறாங்க. மூன்றாவது விதை வாசிங்க 22. அநியாயத்தை விதைக்கிறவன் அறுப்பான், அவன் உக்கிரகத்தின் மிலாறு ஒளியும். அல்லேலூயா. எதை விதைக்கிறான மனுஷன்? அநியாயத்தை விதைக்கிறான், துன்மார்க்கத்தை விதைக்கிறான், அநியாயத்தை விதைக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள நானும் துன்மார்க்கத்தை விதைக்க கூடாது. எதை விதைக்கணும்? நீதியை விதைக்கணும். நல்ல விதைகளை என்ன செய்யணும்? விதைக்கணும். அல்லேலூயா. அப்ப நீதியை விதைச்சா மெய்யான ஒரு பலன் இருக்கு. நீ நீதிக்கா போராடுற அப்படின்னா உனக்கு ஒரு பலன் இருக்கு, உனக்கு ஒரு உயர்வு இருக்கு. நீதி நிமித்தம் நீ துன்பப்படுகிறன்னா உனக்கு ஒரு மேன்மை இருக்கு. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு விதை இருக்கு. ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் தேவன் விதைக்கிறான்னு வச்சுங்க. விதைக்கப்பட்டன்னா முளைந்து எழும்பினா என்னுடைய சுபாவம், என் சுயம், என்னுடைய ரூபம் என்ன செய்யணும்? மாறணும். அதான் ரூபங்கள் மாறணும் பாடல அந்த பாட்டுல. உருவங்கள் மாறும். நல்லா கவனிங்க. விதையா போடும்போது நெல், விதையா போடும்போது அது நம்ம என்ன சுரக்கா பூசணிக்கான்னு போடுறோம். ஆனா முளைஞ்சி 2 இலை விடும் பொழுது அதுக்கான அடையாளமே இல்லாம போயிடும். அது எப்போ அடையாளம் தெரியும் தெரியுமா? காய்க்கும் பொழுது, கனி கொடுக்கும் பொழுது. அல்லேலூயா. அப்ப நெல்லு போடுறாங்க, விளையுது, அது புல்லு மாதிரி தெரியும். பக்கத்துல 10 புல்லு செடி கோரை எல்லாம் சேர்ந்து நின்னா புல்லு நெல்லு எல்லாம் இப்படிதான் இருக்கும், ஒன்னாதான் தெரியும். ஆனா எப்ப மட்டும்தான் அது தனியா காண்பிக்க முடியும்? எப்போ அந்த நெல் விளைஞ்சி கதிர் என்ன செய்யும்? தொங்கும் பாருங்க, அப்பதான் தெரியும் இது நெல்லு. கோரை என்ன செய்யாது, அது ஒரு வித்தியாசமான பூ பூக்கும். பில்லு அரிசின்னு ஒண்ணு இருக்கு, அது ஒரு வித்தியாசமான அரிசியை கொடுக்கும். அப்ப இதுக்கு அதுக்கு என்னது வித்தியாசம் எப்ப தெரியுது?
கதிர் வரும் பொழுது, அல்லேலூயா, கனி கொடுக்கும் பொழுது, அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எல்லாம் ஒரே சபையில தான் இருக்க. தேங்க்ஸ் தம்பி, உட்காந்துங்கடா, ஓடி போய் நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் ஒரே சபையில தான் இருக்கிறோம். விதைய போடுறோம், மேல மண்ணை மூடுறோம், ஆனா விளைஞ்சு வருது. ஆனா விதை செத்தால் ஒழிய பலனை என்ன செய்யாது. அப்ப விதை எப்ப சாகுதுன்னா, அது தான் உள்ள இருக்கிற அந்த செடி விளைகிற வரலாம் பாதுகாப்பா இருக்கு. அது முளைஞ்சு வந்த உடனே விதை அதை விட்டு என்ன செய்யுது, நீங்க நம்முடைய சுபாவம் நீங்கினாதான் நீங்கள நானும் பலனை கொடுக்க முடியும். என் சுபாவம் செத்தாதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற கனியை தர முடியும். அதெல்லாம் முடியாது. நான் சர்ச்சைக்கு வருவேன், ஞானசாரி எடுப்பேன், என் பேர் தேவகுமார் தாங்க, ஆனா நான் குடிப்பேன் அப்படின்னா நான் என்ன கொடுக்க மாட்டேன், கனி கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் முடியாதுங்க. நான் கொலைக்காரனா தான் இருப்பேன், அப்ப நான் துன்மார்க்கமான விதை. நான் பாவத்துல தான் இருப்பேன், நான் பாவ அநீதியான விதை. நான் என்னதான் கொடுப்பேன், அப்போ அநீதி தான் கொடுப்பேன். நீ கிறிஸ்துவுக்குள் விதைக்கப்பட்ட விதையானால், நீ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானால், சிறுதாவூர் பகுதியில் GSA திருச்சபையில நல்ல சமாரியன் ஜெபாலயத்தில் விதைக்கப்பட்ட விதை நீ ஆனால், நீ பலனை கொடுக்கணும். என்ன பலன் கொடுக்கணும்? நான் சுரக்கா போட்ட எதை தான் எதிர்பார்ப்பேன், நான் திராட்சை பழத்தை போட்ட எதை தான் எதிர்பார்ப்பேன். போட்டவருக்கு தான் தெரியும் நான் போட்டது எது. திராட்சை பழத்துக்கு பதிலா அது வேற ஏதோ ஒரு பழத்தை கொடுத்தா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? ஐயோ, நான் திராட்சை பழம் எல்லாம் போட்டேன், அது வேப்பம் பழத்தை கொடுக்குது அப்படின்னு நினைச்சு ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? படமாட்டாரு. என்ன போடுறாத எதிர்பார்ப்பாரு. அப்ப உங்களை விதைச்சிருக்கிறார் இந்த பகுதியில, நீங்க அவருக்கு என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்கணும். அல்லேலூயா, பலனை கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப அந்த பலனை கர்த்தர் எதிர்பார்த்து ஒரு நாள் என்ன செய்ய போறாரு, வரப்போகிறார். அறுவடை நாட்களில, அதாவது அருவாயை கையில கொண்டுட்டு என்ன செய்வாராம், வருவாரு. யார் அறுக்கிறதுக்கு? அது எதை குறிக்கிறது தெரியுமா? அவருடைய வருகை நாளை குறிக்கிறது. இன்னொன்று, நம்ம முதிர்ந்து, அதாவது முதிர்ந்தவர்களாய் மாறி கனியுள்ளவர்களாய் மாறும் பொழுதும் அவர் தான் நம்மளை அறுவடை செய்வார். நம்ம மரிக்கிறோம்னு சொல்றோம்ல, நம்ம சாவே அவர் கையில தான் இருக்கு. அவர் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார். தூதர்கள் வந்து கூப்பிடுவாங்களா, வாப்பா நீ இந்த பூமியில உழைச்சது போதும், எனக்காகப்பட்ட கஷ்டங்கள் போதும், வா மகனேன்னு சொல்லி தூதர்கள் வந்து நின்று கூப்பிடுவாங்களா பாருங்க. எல்லாத்தையும் மறந்துடுவான் மனுஷன், போயிடுவான் அவங்க கூட. அவ்வளவு மகிமை நாள் அது. அல்லேலூயா. இப்ப மரணத்தை கண்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஏன்னா நமக்கு மரணத்துக்கு என்னைக்கே நம்ம செத்துட்டோம், பாவத்துக்கு என்னைக்கே நம்ம செத்துட்டோம். இப்ப வாழறது எதுக்காக தான், நீதிக்கு. அதனால நம்ம மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நல்லா கவனிங்க, நல்ல நிலத்துல விழுந்த விதை. அப்ப வழியருகே விழுந்த விதை, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. வழியருகே நீ விழுந்து இருந்தீங்கன்னா நீ பிரயோஜனமா இருக்க மாட்ட. சபைக்கு, ஊழியத்துக்கு, ஊழியக்காரனுக்கு, மெய்ப்பனுக்கு, தேவனுக்கு, யாருக்குமே என்னவா இருக்க மாட்டீங்க, பிரயோஜனமா இருக்க மாட்டீங்க. விதைச்சவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, வளர்க்கிறவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. விதைக்கிறவர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. தேவன் தான் வசனம் என்கிற விதையை விதைச்சிருக்கிறார். ஆனா இங்க சபையில அதை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது தான் மெய்ப்பனுடைய வேலை. ஆனால் அதே நேரத்துல அந்த விதை பலன் கொடுக்கணும். அதுவரையிலும் யார் பராமரிக்கிறோம்? ஊழியக்காரன், மெய்ப்பன். அதுக்கு எரு போடணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், எல்லாம் அவனுடைய வேலை. ஆனால் அதை பறிக்கிற தகுதி யாருக்கு இல்லை? ஊழியக்காரனுக்கு கிடையாது. ஆனா யாருக்கு உண்டு? எஜமானனுக்கு உண்டு. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ நீதியை விதைக்க போறியா, அநீதியை விதைக்க போறியா? அள்ளித்துவம் விதையாய் விதைக்கிறவன் அழுது கொண்டுதான் போறான். ஆனா ஒரு நாள் திரும்பி சந்தோஷத்தோடு வருவான். தெய்வ சமூகத்தில் அழுகிற நீங்க ஒரு நாள் மகிழ்ச்சி அறுப்பீங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து கேலி பரியாசம் பண்ணுகிறவர்கள் ஒரு நாள் ஒன்றுமில்லாம போவாங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை, வேதம் சொல்லுகிறது, சில விதை மண்ணில விழுந்ததா. வாசிங்க 5 மத்தேயு 13:5 வாசிங்க. சில விதை அதிக மண்ணில்லாத எங்க விழுந்துச்சா? முதல் விதை வடியில விழுந்தது. ரெண்டாவது சில விதைகள் மண்ணே இல்லாத கற்பாறையில விழுந்தது. கற்பாறையில விழுந்தா என்ன செய்யுங்க? அதுவும் முளையும். அது முளைத்து மண்ணு ஆழமா இல்லாததுனால போதும். இது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் அதிகமானதுனால, உஷ்ணம் அதிகமானதுனால அது வேர் கொள்ளாம அது தீந்து போனது, அது காய்ந்து போனது. இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, விசுவாசம் என்கிற வேர் கொள்ளாதனால. சிலர் பாருங்க, சபைக்கு ஆரம்பத்துல நல்லா வருவாங்க,
ஃபர்ஸ்ட் ஆளா அவங்க தான் இருப்பாங்க. சபையில எல்லா வேலையும் செய்வாங்க, ஓடி ஆடி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே பின்னாடி போயிடுவாங்க. மூணாவது விதை நம்ம அங்க பார்த்தோம், அள்ளி தூர விதையை கொண்டு போனாங்க பொதுவா. ஆனா ரெண்டாவதா பார்த்தோம், துன்மார்க்கனை விதைக்கிறான், நீதியை விதைக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்றாங்க? அநீதியை விதைக்கிறார்கள். இப்படி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஆனா இங்க பார்க்கிறோம், வடியருகே விடப்பட்ட விதை, ரெண்டாவது கற்பாறையில விதைக்கப்பட்ட விதை, மூணாவது முள்ளுள்ள இடங்களில விழுந்த விதை. இந்த முள்ளுள்ள இடங்களில விழுந்த விதை அது என்ன செய்து பாருங்க, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. போதும். இப்ப பார்க்கிறோம், முள் வளர்ந்து நெருக்கி போட்டது. மூணாவது கேட்டகரி இவங்க. முதல் கேட்டகரி வழியிலே போயிருது, காணவே மாட்டேங்குது. அது என்ன கேட்டகரினா, வியாதி பிரச்சனைக்காக வரும், நம்ம ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஆயிடுவாங்க. அதோட அவங்க எங்க போயிடுவாங்க? பழைய இடத்துக்கே போயிடுவாங்க. அதான் பரவாத கொத்தி கொண்டு போயிடும். அந்த கேட்டகரி சர்ச்சில் நிற்க மாட்டாங்க. ரெண்டாவது கேட்டகரி வரும், வியாதி குணமாயிடும், எல்லாம் நடக்கும், சர்ச்சில் தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அது தீஞ்சி காணாம போயிடும். உபத்திரவம் பிரச்சனை வரும்போது என்ன செய்யும்? காணாம போயிடும். ஏன் அப்படின்னா, விசுவாசம் என்கிற வேர் கொள்ளாதனால, சத்திய வசனத்தின்படி வாழாதனால அது ஒண்ணு இல்லாம போயிடுது. மூணாவது ஒரு விதை சத்தியத்தை கை கொள்ளும், கர்த்தருக்கு கீழ்ப்படியும், ஊழியக்காரன் சொல்றதெல்லாம் கேட்கும். ஆனா அதுக்கு முள்ளு நெருக்கும். அது என்ன பண்ணும்? முற்செடிகள் என்ன செய்யுமா? அதை வளர விடாம போராடும். அது விளைந்து பலன் கொடுக்க கூடாது என்று சொல்லி இந்த பக்கமும் அந்த பக்கமும் முற்செடி என்ன செய்யுங்க? அதை நெருக்கும். இந்த நெருக்கும் பொழுது இந்த செடி ஐயோ மனமடிவாகி என்ன செய்தான்? ஒண்ணுமில்லாம போய்விடுகிறதா. சில நேரத்துல சோதனையும் வேதனையும் போராட்டங்களும் ஒருவேளை பொருளாதார நெருக்கங்களும் நம்மை நெருக்கும் பொழுது நம்ம சோர்ந்துடக்கூடாது. சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க பாருங்க, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் கர்த்தரை மட்டும் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அல்லேலூயா. என்ன வந்தாலும் பரவாயில்லை, நான் யாரை விட மாட்டேன். எவ்வளவு முள்ளு நெருக்கினாலும் பரவாயில்லை, நான் எனக்கு ஆண்டவர் தான் சோத்திரம் போட என்ன ஆயிடும்? அந்த முட்செடி ஒரு நாள் இல்லாம போயிடும், இந்த செடி வளர ஆரம்பிச்சிடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, என் கூட ஊழித்த ஆரம்பிச்ச எத்தனையோ பேரை நான் பார்த்தேன். என் கூடவே நான் எப்படி மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து என் கூட ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நிறைய பேரை நான் பார்த்தேன். அவங்க ஊழியங்கள் எல்லாம் வேகமா போச்சு. சிலர்லாம் பார்த்து ரொம்ப வேகமா போனாங்க. என்னோட பல பிரான்ச் உருவாக்குனாங்க. ஒரு தம்பி ஆமூர்ல போய் 9 பிரான்ச் உருவாக்கினான், சபையை உருவாக்கினா, அதை பண்ணா இதை பண்ணா, ரைட் ரெவரண்ட் வாங்கினா, பிஷப் வாங்கினா, எல்லாம் பண்ணான். ஒரு 4 வருஷம் ஊழியம் செய்தான், அவ்வளவுதான். அப்படியே அந்த ஊழியத்தெல்லாம் ஒருத்தர் கையில் கொடுத்துட்டு துபாய் போயிட்டான் வேலைக்கு. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? ஆனால் நான் அப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கே போவோம், ஊழியத்துக்கு ட்ராக்ஸ் கொடுப்பேன். கொட்டிவாக்கம், பாலவாக்கம், அங்கெல்லாம் சைக்கிளில் போய் ட்ராக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்படி பல இடங்களுக்கு போயிருக்கேன். ட்ராக்ஸ் தான் அதிகமாக நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் யோசிப்பேன், ஐயோ அவன்லாம் இப்படி வசதி ஆகிட்டானே, அவன் இவ்வளோ நல்லா கடகன்னு ஊழித்துறான். ஏன்னா எனக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன். முள், வேதனை, பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் மற்ற செடியை போல நம்மையும் நிலைக்கும்படி செய்கிறார். சுருண்டு படுத்துக்காம, சோர்ந்து போகாம, பயந்து நடுங்காம, நானும் வாழ முடியும் அப்படின்னு வாழ்ந்து காட்டுவதற்கு யார் பலம் தந்தார்? கர்த்தர் பலம் தந்தார். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, உபத்திரம் உண்டு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். அப்ப நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை இல்லையா? முள் செடி உள்ள விதை நல்ல நிலத்துல. சில நேரத்துல பாருங்க, இந்த முள்ளே நமக்கு வேலியா மாறுதா இல்லையா? வாழ்க்கையில எதெல்லாம் நீ முள்ளுன்னு நினைக்கிறியோ, சில நேரத்துல கணவன் மனைவி இந்த 2 பேருக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு என்னவா இருப்பாங்க? முள்ளா இருப்பாங்க. எப்படி தெரியுங்களா? ஒரு நல்ல கணவனா இருப்பான், அதுக்கு அமைஞ்ச மனைவி முள்ளா இருக்கும். ஒரு நல்ல மனைவியா இருப்பாங்க, அமைஞ்ச கணவன் முள்ளா இருப்பான். ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைப்பான். சில ஊழியக்காரனா இருப்பான், ஏன்டா இந்த ஊழியம், ஏன்டா இப்படி ஒரு மனைவி இப்படி நினைப்பான். காரணம் என்னன்னா, ஒரு முள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவருக்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் 3 முறை என்ன செய்தார்? அந்த முள் அவர் விட்டு நீங்கணும்னு சொல்லி வேண்டுதல் செய்தார். ஆனா முள் என்ன செய்யல? நீங்கள. கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு. அப்ப என்னன்னா, அந்த முள்ளு நீங்கணும்னு அவர் நினைக்கல.
அந்த முள்ளோடு அவர் வாழணும்னு விரும்பினார் கர்த்தர். ஏன்னா அந்த முள்ளு இருந்தாதான் இவன் எனக்கு பிரியமா இருப்பான்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதே போல சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளரக்கூடாதபடி சில முள்ளுகள் வரலாம். ஆனாலும் அந்த முள்ளுகளுக்கு மத்தியில் கிருபை உன்னை தாங்குமானால் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரு. அந்த கிருபையோடு நீ வளர 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 பிரகாசமா மாறிடுவ. அல்லேலூயா. ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க, ஒரு முள்ளு இருக்கிறதுனாலதான் நீ பிரகாசிக்கிற. முள்ளு மட்டும் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? பிரகாசிக்க முடியாது. முள்ளு மட்டும் என் வாழ்க்கையில இல்லைன்னா நான் பரிசுத்தமா வாழ முடியாது. முள்ளு மட்டும் என் வாழ்க்கையில இல்லைன்னா பாவத்துக்குரியவனா போயிருப்பேன். முள்ளு மட்டும் என் வாழ்க்கையில இல்லைன்னா இன்னைக்கு என்னை உருவாக்க முடியாது. அந்த முள்ளு மட்டும் என் வாழ்க்கையில இல்லைன்னா நான் தேவனோடு கூட பேச முடியாது. ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தாங்க ஜெபிக்க போறோம். பிரச்சனையே இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம்? ஜெபிக்க போவோமா? நமக்கு எல்லாம் 3 வேளைக்கு நல்ல சோறு கிடைக்குது, கறி மீன் சாப்பிட்றோம், ஜாலியா இருக்கிறோம், 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம். மனைவி சர்ச்சைக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. கேட்டா சொல்லுவாங்க, ஐயோ உன் சம்பாத்தியத்தை விட என் சம்பாதனை அதிகம் ஐயா, நீ போய் கும்பிடுற சாமியை விட நான் நல்லா தான் இருக்கிறேன், சாமி கும்பிடாமலே நான் அப்படி இருக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன் பாரு, சர்ச்சைக்கு போய் மட்டும் நீ என்னத்தை கண்ட அப்படி சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதீங்க. விட்டுட்டீங்களா ஒரு நாள் வரும், கர்த்தர் வரும்பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? நரகத்துக்கு தான் போகணும். கர்த்தர் புறக்கணிச்சிருவாரு. அப்படி வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையானது வாசிங்க, விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும், ஆனா நான் இப்படி சொல்றேன், சிலது 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் அப்படி இருந்து வரக்கூடாது. இப்படி இருந்து போவோம். முதல்ல 30 கொடுக்குறியா, நாட்கள் ஆக ஆக நீ எவ்வளவு கொடுக்கணும்? அப்புறம் 60 கொடுக்குறியா, அப்புறம் நீ எவ்வளவு கொடுக்கணும்? நான் பணத்தையோ தசம பாகத்தையோ சொல்லல. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு 100க்கு 100ஆ நீ வாழணும். அல்லேலூயா. தசமபாகம் காணிக்க நீ கொடு, நீ கொடுக்காம பாது உன் பாடு, கர்த்தர் பாடு. நீ கொடுத்தா கர்த்தருக்காக கொடுக்கிற, நீ கொடுத்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. ஆனா நீங்களும் நானும் மரித்தா எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். நான் உங்ககிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் எது தெரியுமா? 100க்கு 100 உன் பரிசுத்தத்தை என்ன செய்யும்? காத்துக்கொள். 100க்கு 100 யாரை நம்பு? கர்த்தரை நம்பு. 100க்கு 100 உன் விசுவாசம் இருக்கணும். 10% இருக்க கூடாது. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வாரமும், ஒருவேளை அது பைபிள் ஸ்டடியா இருக்கலாம், அது இரவு கூட்டமா இருக்கலாம், எந்த கூட்டம் நடந்தாலும், உபவாச கூட்டமா இருக்கலாம், எந்த கூட்டமா இருந்தாலும் அந்த கூட்டத்துக்குள்ள நீ கலந்து கொள்ள போகும் பொழுதெல்லாம் சபையில நீ விசுவாசம் என்கிற பையோடு உள்ள பிரவேசிக்கணும். நீ விசுவாசம் என்கிற பையோடு உள்ள போனீனா நீ திரும்பி வெளியே போகும் பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிட்டு போவாய். அந்த விசுவாசம் என்கிற பை சின்னதா இருக்க கூடாது. நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டே போனோம்? விசுவாசம் பெருசாக. முதல்ல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்கப்பான்னு ஜெபம் பண்ணேன், அது ஆரம்ப காலம். 50 ரூபா கொடுங்கப்பான்னு ஜெபம் பண்ணேன், அது ஆரம்ப காலம். இப்ப கேட்கிற ஆண்டவரே எனக்கு ஒரு 20,000 கொடு, 50,000 கொடு, லட்சம் கொடு, கோடி கொடுன்னு கேட்கிறேன். ஏன்னா நான் இதுலயும் வளரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வளர்ந்தா ஊழியங்கள் என்ன செய்யும்? வளரும். அதனால பொருளாதாரம் என்பது பேராசைக்காக அல்ல, ஊழியம் வளர வேண்டும் என்பதற்காக நான் கேட்கிறேன். அப்ப சில நேரத்துல நீங்க கொடுக்கிற தசம பாகமோ காணிக்கையோ அது எங்க வயிற்றை நிரப்புவதற்காக மாத்திரம் அல்ல. அதிகமாக ஊழியத்தை என்ன செய்யணும்? தாங்கணும். அதுக்குதான் அதெல்லாம். அதுல ஒரு பங்கை நம்ம ஒதுக்கி ஏதாகிலும் ஊழியங்களை செய்யணும் அப்படின்னு தான் நம்ம செய்யறோம். நல்லா கவனிங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பணத்துல மட்டும் எல்லாரும் காணிக்க ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபம் பண்றோம். 30 60 என்ன செய்யணும்? இல்ல அப்படித்தானே ஜெபம். எல்லாருக்கும் அதான் தெரியும். காணிக்கை ஜெபம் கொடுத்தா எல்லாம் ஆண்டவரே 30 60 100 நாங்க என்ன செய்யணும்? தப்பு இல்லை, நியாயம் தான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில, பரிசுத்தத்துல, விசுவாசத்துல, ஜெப வாழ்க்கையில நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? 30 60 100ஆ போறோமா? 100 60 30ஆ இறங்கிடுறோமா? இறங்குறது முக்கியமா, ஏறுறது முக்கியமா? ஏறுதான் முக்கியம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பலன் கொடுப்ப? 30 60 100. 100ல இருந்து கீழே வரக்கூடாது. எக்ஸாமுக்கு சாரி, எல்லா பிள்ளைங்களும் படிக்கிறீங்க, பரீட்சைன்னு ஒன்று வைக்கிறாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா? இந்த எக்ஸாம்ல ஒரே ஒரு பையன் தான் 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னு டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்களா? எல்லாரும் என்ன வாங்க முடியும்? ஒரு சாபமா இருக்குல்ல நம்ம நாட்டில். அது நம்மளாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் 100க்கு 100 என்ன செய்யணும்? ஒவ்வொரு பிள்ளையும் வாங்க முடியும். நல்லா கவனிங்க. ஒரு பிரியாணி போட்டா, உதாரணத்துக்கு சொல்ற பாருங்களேன், ஒரு மட்டன் பிரியாணி போடுறாங்கன்னு வச்சுங்க, அங்க 100 பேர் போறாங்கன்னு வச்சுக்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு 100 பேர்ல யாரோ ஒருத்தன் தான் இவ்வளோண்டு சாப்பிடுவோன்னு வச்சுங்க. வயசானவங்க,
சுகரு ஏதோ பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் 100க்கு 90 பேர் எப்படி தான் சாப்பிடுவான்றீங்க? ஒரு வாலிப பையன் என்ன சாப்பிட்றானோ அதை யார் சாப்பிடுவான்? சாப்பிடுவானா மாட்டானா? ஏன்னா என்னதுங்க அது? டேஸ்ட்டு. தேவன் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆசீர்வாதம் தான் வச்சிருக்கிறார். ஏன் அதை படிக்கிற பிள்ளைங்க அந்த முயற்சி என்ன செய்ய மாட்டேன்றாங்க? அவன் முயற்சி பண்ணி படிச்சாலும் அத்தனை பேரும் 100க்கு 100 என்ன செய்வான்? எங்க இந்த ஸ்கூல் பணக்கார ஸ்கூல்லாம் சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் தோத்துரும். கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற 100 பிள்ளை இருக்கான்னு வச்சுங்கன்னா 100 பிள்ளைங்க 100க்கு 100 வாங்கினானா கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் மூடிடுவாங்க. சாரி, பிரைவேட் ஸ்கூல்ல என்ன செய்வாங்க? மூடிடும். அவன் போட்டி போட்டு ஒரே ஒரு பையனை விலை கொடுத்து வாங்கிட்டு என்ன பண்றான்? போட்டால போட்டு அவன் 100க்கு 100 எடுத்தான். அடப்பாவி, பிரைவேட் ஸ்கூல்ல உன்னுடைய ஸ்கூல்ல எவ்வளவுதான் எடுக்கிறான்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல எவ்வளவுதான் எடுக்கிறான்? அதுல ஒருத்தர் 2 பேர் தான் பாஸ் பண்றான். ஒரு தங்கச்சி வந்து சொன்னா, எங்க ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல மேக்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப நான் சொன்னேன், நீ ஒண்ணுல தானே ஃபர்ஸ்ட் வந்த, எல்லாத்துலயும் என்ன வரணும்? நீ ஃபர்ஸ்ட் வா, பெஸ்ட் வா. அதான் தேவன் விரும்புறாரு. அப்ப தேவனும் பரலோகத்துக்கு போகணும்னா உங்களை என்ன எப்படி எதிர்பார்க்கிறாரு? பெஸ்டா எதிர்பார்க்கிறாரு, ஃபர்ஸ்டா எதிர்பார்க்கிறாரு. வாயாடத்துல ஃபர்ஸ்ட், சண்டை போடுறதுல ஃபர்ஸ்ட், புருஷனை பகைக்கிறதுல ஃபர்ஸ்ட், புருஷனை வெறுக்கிறதுல ஃபர்ஸ்ட், புருஷனோடு கூட என்னென்னலாம் ஆர்குமெண்ட் பண்ண முடியும் அதுல ஃபர்ஸ்ட், இல்ல வீட்டுல பிள்ளைங்களோடு அம்மாவோடு சண்டை போடுறதுல ஃபர்ஸ்ட், ஊர் சண்டையெல்லாம் விலை கொடுத்து வாங்குறதுல ஃபர்ஸ்ட், குடிக்கிறதுல வெத்தலை பாக்கு சிகரெட்டு இல்ல பான் புறாக்கு போதை இதுல ஃபர்ஸ்ட், சினிமா படம் பாக்குறதுல ஃபர்ஸ்ட், அதுவும் ஒரே படத்தை 100 முறையை 10 முறையை பாக்குறதுல ஃபர்ஸ்ட், பைக்கை வேகமா ஓட்டுறதுல ஃபர்ஸ்ட். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தான்யா. ஆனா உருப்படக்கூடிய காரியங்களை ஒண்ணு கூட என்ன கிடையாது? ஃபர்ஸ்டும் கிடையாது, பெஸ்டும் கிடையாது. அது பெஸ்ட் ஆயிடுது. பெஸ்ட் ஆகல, என்னவாயிருது? பெஸ்ட் ஆயிடுது. வெடிச்சு போகுது டமால்னு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள நானும் முன்னேறணுமே தவிர என்ன செய்யக்கூடாது? குறைந்து போக கூடாது. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தின் பெருக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தின் பெருக்கத்தை எதிர்பார்க்கிறார். உன் ஜெப காரியங்களை ஆண்டவர் பெருக்கத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீ வேதத்தை ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒரு அதிகாரம் வாசித்தியா, இன்னைக்கு நீ 1 மணி நேரம் வாசிக்கணும். நீ அதே வளர்ந்து போறியா, வேதத்தை நீ படிக்கிறியா, ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரம் இல்ல 10 அதிகாரம் இல்ல 20 அதிகாரம் கூட படிச்சுட்டு போயிடலாம். உட்கார்ந்தா பைபிள் என்ன செய்யணும்? படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ண, 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண, கொசுறு ஜெபம்லாம் இருக்கக்கூடாது. மணிக்கணக்கா என்ன செய்யணும்? இது வளர்ந்த அனுபவத்தை குறிக்கும். விசுவாசியும் 1/4 மணி நேரம், நானும் 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ண நல்லா இருக்குமா? கடவுள் என்னை பார்த்து காரி துப்புவார். விசுவாசி ராத்திரில நிம்மதியா தூங்குது, நானும் சாப்பிட்டு நல்லா நிம்மதியா நைட்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தேன்னா யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு நான் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்ப நல்ல நிலத்துல விழுந்தாதான் இதெல்லாம் கிடைக்கும். நீ பலன் கொடுக்க முடியும். ஒருவேளை நீ உபத்திரவத்தில் இருந்தாலும் கவலைப்படாத, கர்த்தரை பிடிச்சுக்கோ, அந்த முள்ளெல்லாம் நீங்க பலன் கொடுத்துருவேன். நீ நல்ல நிலத்திலே விழுந்திருப்ப, ஆனா நீ விளைஞ்சிருப்ப, செடி நல்ல செழிப்பா தான் இருக்கும், ஆனா கனி கொடுக்காது. நீ கனி கொடுக்கணும்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கடைசியா ஒரு வசனம் நான் முடிக்கிறேன். அதே மத்தேயு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24 இருந்து கொஞ்சம் வாசிங்க. சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் விதைத்த, பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கான்? நல்ல நிலத்துல விதைத்த விதைக்கு அந்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கு. வந்து, ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை தானே விதைச்சிங்க, அதுல களைகள் எப்படி உண்டாச்சுன்னு கேட்கிற. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம பக்தியா வாழ்வோம், பரிசுத்தமா வாழ்வோம், கர்த்தருக்காக வாழணும்னு நினைப்போம். ஆனா நம்மளே அறியாம நம்ம பக்கத்துல என்ன உண்டாயிடும்? களைகள் உண்டாயிடும். இதுவும் வளர்ந்து வரும், கூடவே பிரச்சனையும் வளரும், போராட்டம் வளரும், உபத்திரம் வரும். ஆனா நம்ம சொல்லுவோம், ஏன் ஆண்டவர் இதை அழிக்க மாட்டேன், ஏன் ஆண்டவர் அழிக்க மாட்டேன்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த எஜமான் சொல்றான், டேய் இப்ப போய் எனக்கு களைய பிடிங்கன்னா கூட எது வந்துடும்? கதிரம் வந்துடும். அதனால என்ன செய்கிறாத, விட்டு வளர்ட்டும், அதுவும் வளர்ட்டும், கூட வளர்ட்டும். அதுக்கும் தண்ணி பாசு. நல்ல விதைக்கு தான் தண்ணி பாசுறாங்க, நல்ல விதைக்கு தான் உரம் போடுறாங்க. ஆனா கூட அதுவும் வளருது, கவலைப்படாத. உபத்திரம் வருது, போராட்டம் வளருது, பிரச்சனைகள் வளர்கிறது, உனக்கு எதிராளிகள் வளர்கிறாங்க, உன்னை கொட்டுகிறவன் வளர்கிறான், உன்னை அழிக்க நினைக்கிறவன் வளரட்டும்.
ஆனா அவனுக்கு தெரியாத, அவன் ஆக்கினைக்கு போக போறான். ஆனா நீ நல்ல விதையா வளர்ந்து வருவாயானால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக போற. அல்லேலூயா. அப்ப பரலோகம் என்பதே மனுஷனை தான் குறிக்குது. நீங்கள நானும் தான் பரலோகம், நம்மளதான் பரலோகத்துக்கு ஒப்படையா சொல்றார். அப்ப இந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம தான் போய் என்ன செய்ய போறோம்? நிரப்ப போகிறோம். அல்லேலூயா. அப்போ கிளைகள் எப்போ விதைக்கப்படுதான்? தூங்கும் பொழுது, தூக்கத்துல. அதான சொல்லுவாங்க, எப்பவுமே ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தானா அவனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தூங்க மூஞ்சி. இல்ல, அழகா பேர் வச்சுக்கிறாங்க. என்ன மூஞ்சி? அவனை போய் தூங்க மூஞ்சின்னு கேட்டு பாருங்களேன், கூப்பிட்டு பாருங்களேன், அப்படியே சிங்க மாதிரி சீருவான். அப்ப நீ அது மாதிரி காலத்துல நீ தேவனுக்காக ஜெபிக்க வேண்டிய, வேத வசிக்க வேண்டிய காலங்களில, கர்த்தருக்காய் வாழ வேண்டிய காலங்களில வாழாம நீ தூங்கிட்டு இருப்பாயானால் களைகள் உங்ககிட்ட என்ன செய்கிறோம்? வளர்ந்துரும். அல்லேலூயா. கடைசியில் அது உன்னை மூடிடும், பிரயோஜனம் இல்லாம போயிடுவேன். ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொன்று கவனிங்க, அந்த களை வளர்ந்து மூடிடுச்சுன்னா விதை நெல் 100க்கு 100 கொடுக்காது, கம்மியா கொடுக்கும். கனி கொடுக்கும், ஆனா 100க்கு 100 எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்காது. அதனாலதான் அது சில நேரத்துல களையை அறுப்பாங்க, சில நேரத்துல விட்டுருவாங்க. அது கதிர் அறுக்கிற நேரத்துக்கு விட்டுருவாங்க. ஆனா அந்த நெல்மணி நல்ல தரமா இருந்துச்சுன்னா அது எங்க போயிடும்? தெய்வ ராஜ்யத்துக்குரியதா, களஞ்சியத்துல எஜமானுக்குரியதா சேர்க்கப்படும். ஆனா பதறு, அதாவது நெல் இல்லாத பதறு இருக்குல்ல, கற்கா நெல்லுன்பாங்கல்ல, அதெல்லாம் எங்க போயிடும்? எரிச்சிடறாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க போய் அந்த உண்மையெல்லாம் ஒரு இடத்துல கொட்டி என்ன பண்ணுவாங்க? எரிப்பாங்க. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம யாரா போயிடக்கூடாது. கதிர்களாய், பலனற்றவர்களாய், பதராய் என்ன செய்யக்கூடாது? கதிர் இல்ல, பதர். பதறன்னா காத்துல என்ன செய்கிறோம்? பறந்துரும். இந்த தூற்று கூட முரத்துல என்ன செய்வாங்க? நெல்ல பார்த்துருக்கீங்களா? வீடியோ வச்சு போய் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். தூத்தும் போது தூத்துவாங்க. எப்படி தூத்துவாங்க தெரியுங்களா? காத்து எந்த திசை போகுதுன்னு பார்ப்பாங்க. கிழக்குல இருந்து காத்து அடிக்குமானால் இப்படி நின்னுப்பாங்க சென்ட்ரா. இதான் சுலகு மரம். இப்படி என்ன செய்வாங்க? அப்ப என்ன ஆகுனா, காத்து இப்படி அடிக்கும்பொழுது பதில் எங்க போயிடும்? அந்த முருங்கை மரத்தான போய் விடும். பதில் எல்லாம் நெல் எங்க விடும்? இங்கேயே விடும். இப்படி காத்து அடிச்சிச்சுன்னா இந்த பக்கம் நிற்பாங்க, என்ன செய்வாங்க? மிடில் நின்றுவாங்க. அப்படி காத்து அடிச்சு பதிலெல்லாம் இந்த பக்கம் போகும், நெல் மட்டும் எங்க விடும்? அப்போ ஒரு நாள் ஆண்டவர் தூத்துக்குடியை ஏன் கையில கொண்டு வராருன்னா, நீ பதிலா நெல்லான்னு கண்டுபிடிக்க போறாரு. ஆனா இங்கதான் இருக்கிறோம். நீ எள்ளு செடியா, நீ தும்ப செடியான்னு என்ன செய்ய போறாரு? தும்பப்பூவும் எப்படிதான் இருக்குது, எள்ளும் எப்படிதான் இருக்குது, வெள்ளையா தான் இருக்கு. அவருக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுது, புரியல, குழப்பம் ஆயிடுறாரு. எல்லாம் பரிசுத்த வாட்டி நினைச்சிட்டு வந்துடுறாரு. அதான் யோசிச்சாராம், சும்மா போன இவங்களை கண்டுபிடிக்க முடியாது. என்ன தேவகுமார்னு பேர் வச்சுட்டு இவன் என்னென்ன பண்றான், இவன் என் பேரை வச்சு இயேசுன்னு பேரை வச்சு இவன் என்ன பண்றான் அப்படின்னு எல்லாத்தையும் அவரு ஆராய்ச்சி பார்த்துருப்பார்ல. அதனால பார்த்தாரு, தூத்துக்குடியே கையில கொண்டு வராரு. எல்லாத்தையும் எதுல கொட்டு, இதில் கொட்டி நான் தூத்தி பார்த்துறேன், பார்த்தா தெரிஞ்சிடும். பதிரெல்லாம் என்ன செய்திடும்? பறந்துடும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நீ பதிரா போனீன்னா நரகத்துக்கு போயிடுவேன், விதையா நின்னா பரலோகத்துக்கு போவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீதியாகிய கனியை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். யாக்கோபு 3:18 சொல்லுது. யாக்கோபு 3:18. ஒருத்தர் கொரிந்தியர் 15:30. நீதியாகிய கனியானது, ஆமா, நீதி என்கிற கனி உண்டாகுமானால் குடும்பத்துல என்ன உண்டாகும்? சமாதானம். இல்லைன்னா குடும்பத்துல சமாதானம் இருக்காது, சபையில சமாதானம் இருக்காது. எல்லாரும் கனி கொடுக்கிறவங்களா மாறிட்டா நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு அப்படியே தலையாட்டுவாங்க. கனி கொடுக்காத கேஸா இருந்தா எதிர்த்து நிற்கும் ஊழியக்காரனை. சில சபையில ஊழியக்காரன் நீதியா பேசினா ஊழியக்காரனுக்கு எதிர்த்து நிற்கிற எத்தனையோ பேர் எழும்புறாங்க. இன்னைக்கு ஊழியக்காரன் அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, நிறைய நடக்குது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க கனி கொடுக்கல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, கனி கொடுக்கிற ஒரு மனுஷனா இருந்தா அவன் லைஃப் சமாதானமா இருக்கும், குடும்பம் சமாதானமா இருக்கும், அவன் சமாதானமா வாழ்வான். அல்லேலூயா. அவன் எப்படி இருப்பானா? அமர்ந்த தண்ணீர் மாதிரி. அவ்வளவு அழகா இருப்பான் அவன் லைஃப், வாழ்க்கை. கடைசியா ஒரே ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 15:36. கொஞ்சம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:36. நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாது. நீ விதையை விதைக்கிற பொழுது இனி உண்டாகும் மேனியை விதையாமல். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு மேனி என்பது புதிதா ஒரு மேனி வரப்போகுது. புதிதா வேறொரு சரீரம், வேறொரு தோல் கொடுக்க விரும்புறாரு. ஆனா பழசு என்ன செய்யணும்?
சாகணும். பழைய தோல் என்ன செய்யணும்? சாகணும். நல்லா கவனிங்க. அந்த விதை விதைச்சோம், அது முளையுது, மேல உள்ள தோல் என்ன செய்யுதுங்க? நீக்கப்படுது. நெல் விதைக்கிறோம், உமி என்ன செய்யப்படுது? நீக்கப்படுகிறது. நீங்கின பிறகு அது விளைஞ்சு வருது, அது கதிர் விடுது, எல்லாம் முடிஞ்சு நெற்மணியா நெல்மணியா அது நிற்கும் பொழுது அப்ப அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த விதைக்கு பாதுகாப்பு என்னதுங்க? புதிய தோல். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார். அதனாலதான் இந்த பூமியில நிழலாட்டமா நீங்களும் நானும் ஒரு உருமாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். பாதர் அழகா பாடியிருப்பாங்க, உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். அல்லேலூயா. அப்ப என்னன்னா, பாவ வாழ்க்கை கலைந்து 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 பரிசுத்த வாழ்க்கை, பழைய சுபாவங்கள் மாறி மாறி ஜென்ம சுபாவங்கள் செத்து செத்து நீதியின் சுபாவம். அல்லேலூயா. டிஎல் மூடி நினைக்கிறேன், ஒரு தெய்வ மனிதன். ஆமா, அவர் தான் ஒரு சமயம் என்ன செய்கிறார்னா, ஜார்ஜ் முல்லர், டிஎல் மூடி, ஆமா டிஎல் மூடி தான். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு மீட்டிங்காக போறாராம். அப்படி போகும் பொழுது தன் மனைவி என்ன செய்தாங்களா, வெளியில வந்து நிற்கிறாரு, கோட் சூட்லாம் போட்டுட்டு. அவங்க திடீரென்று காப்பி தூள் கொண்டு வந்து தண்ணியோடு ஊற்றி விட்டாங்களா மேல. அவங்களுக்கு அவரை கண்டாவே பிடிக்காது. அவங்க அடிக்கடி சில நேரத்தில் கோவப்படுவாங்களாம். இவர் மேல நிமிந்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, இருக்கிறது ஒரே ஒரு கோட்டு தான். அப்படி உள்ள போனாரு, தண்ணி வச்சு கழுவுனாரு, மறுபடியும் வெளியே வந்தாரு. மறுபடியும் பார்த்தா மறுபடியும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஊத்திட்டாங்க. நம்மள தானே பண்ணியிருப்போம். முதல் தடவையே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, இந்த பக்கம் ஜென்ஸ் எல்லாம் சொல்லுங்க. நீங்க இப்ப ட்ரெஸ் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வரீங்க, அயன்லாம் வாங்கிற நீட்டா அயன் பண்ணிட்டு வெளியே வந்து நிக்கிறீங்க. நின்னோடனே உங்க மனைவி நேரம் உள்ள இருந்து வராங்க. அதுவும் கருப்பு கலர்ல போட்டிருக்க டீயோ பால் ஊத்தாத காப்பியோ கொண்டு வந்து என்ன பண்றாங்க? இப்ப மேல ஊத்துறாங்க. எப்படி இருக்குன்றீங்க? கோவம் வரும். என்ன வரும் சொல்லுங்களேன்? என்ன உளும்? அடி உளாங்க. சமாதானம் இருக்குன்றீங்க, அடி மட்டும் உள்ளது. வாய் என்ன சொல்லும்? என்னென்னலாம் வருது அதெல்லாம் என்ன பண்ணும்? பேசும். நல்ல வார்த்தை, அந்நிய பாஷை பேசுற வாய் இப்ப என்ன வார்த்தை பேசும்? அதெல்லாம் கெட்ட வார்த்தைலாம் 4 விட்டு கெட்ட வார்த்தைலாம் பண்ணிட்டு சர்ச்சைக்கு வருவாரான்னு கூட தெரியாது. அப்படியே வந்தாலும் அங்க இருந்து இங்க வந்து உட்கார்ந்தாலும் உருவன்னு இருப்பாரு. பக்கத்துல யாருன்னா உட்காந்து தலையா அப்படி அப்படின்னு அவரே யோசிப்பாரு, நேத்திக்கிறால தானே அந்த ஆளு, இன்னைக்கு நான் அப்படிங்கிறான். இது அவங்க ஒய்ஃப் வரல வீட்டு சர்ச்சைக்கு வேற வரும், நான் தள்ளிப்பா இதை உட்காந்துக்கிறேன், நீ ஏன் இடம் இது. அதுவும் மாறிடுச்சு. என்ன நடக்குது 2 பேருக்குள்ளயும்? இப்பதானே சமாதானம் கேட்டுச்சு, இப்பதானே உருமாற்றம் அடையணும்னு கேட்டுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? இது உருமாற்றம் அடைஞ்சிச்சு. என்ன உருமாற்றம்? தீமையான உருமாற்றம், துன்மார்க்கமான உருமாற்றம். அதுவல்ல தேவன் எதிர்பார்க்கிறது சமாதானம். இந்த முல்லர் சாரி யார சொன்ன, டிஎல் மூடி, அவரு பார்த்தாரு. மறுபடியும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஊத்திட்டாங்க. மறுபடியும் சிரிச்சுட்டு மறுபடியும் உள்ள போயிட்டு தலையெல்லாம் ஊத்திட்டாங்க. இந்த முறை எல்லாத்தையும் தொடச்சி குளிச்சு மறுபடியும் அதை அலசிட்டு வெளியே வராரு. வந்துட்டு கிளம்பும்போது அவங்க ஊத்தல, இவர் கிளம்பி போயிட்டாரு. போனா இவர் ட்ரெயின் பிடிக்கணும், ஒரு ஊழியத்துக்கு போறதுக்காக. ட்ரெயின் போயிடுச்சு. உடனே வந்து நம்மளா தானே பண்ணியிருப்போம், பயங்கர கோவப்பட்டு, ஒரு ஊழியத்தை கெடுத்துட்ட நீ, உன்னாலதான் அந்த ஊழியம் கெட்டுது, நீ நல்லா இருப்ப, நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப சபிச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சும்மா இருந்திருக்க மாட்டேன். மறுபடியும் போட்டு 4 அடி அடிச்சு மறுபடியும் அவங்களை சித்திரவதைப்படுத்தி மிஞ்சி போன கொலை போடுறது கூட போயிடுவான் மனுஷன். யாருங்க? கிறிஸ்தவன். இதான் நடந்திருக்கும். ஆனா சைலண்டா வந்து உட்காந்துட்டாரான். மறுநாள் செய்தியில பேப்பர்ல வருதான், அப்பெல்லாம் டிவிலாம் கிடையாதுல்ல, அவங்க பேப்பர்ல வருதான், அவர் புறப்பட்டு போகிற அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி அநேகர் மரித்து போனார்களாம். நல்லா புரிஞ்சுங்க, தீமையிலும் சில நேரங்களில் நமக்கு என்ன உண்டாகும். ஆனா அதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஆமா, மை வேணும். என்ன மை? ஒரு மை வேணும். அல்லேலூயா. கண்ணு மையெல்லாம் வேஸ்ட். கண்ணுல மை வச்சுக்கினீங்கன்னா அது வேஸ்ட். உன் வாழ்க்கையை, உன் லைஃபை வேஸ்ட் ஆகிடும். ஆனா அதுக்கு ஒரு டைலாக் சொல்றாங்க, இங்க வச்சா குளிர்ச்சி என் கண்ணுக்கு, வச்சுங்க, அதனால எனக்கு ஒன்றும் இல்லை. உன்னை எத்தனை பேர் கண்ணுல வச்சு போனா அதுவா இருக்குது. ஆனா வாழ்க்கையில எந்த மை இருக்கணும்? என்ன மை இருக்க கூடாது? நிறைய பேர் ஜென்ஸை வச்சுக்கிறான்டா. என்ன இருக்கணும் வாழ்க்கையில? பொறுமை இருக்கணும். இந்த கண்மையெல்லாம் வேஸ்ட்டுங்க, பொறுமை ரொம்ப டேஸ்ட்டுங்க. எத்தனை பேர் பொறுமையா வாழ பிரயாசப்பட போற? கொஞ்சம் பொறுத்து பாருங்களேன், வாழ்க்கையில நீங்க டேஸ்டா மாறுவீங்க. எழுப்பி நிற்கலாமா?